ஹலோ விவோஸ், பப்பு அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய பிரதீப் கே விஜயன் பார்த்தீங்கன்னா 2013 தாங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருக்காரு. இவர் ஜனனி நடித்த தெகிடி, ஹே சினாமிகா உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்காருங்க. இவர் கடைசியாக ராகவா லாரன்ஸ் நடித்திருக்கக்கூடிய ருத்ரன் படத்தில் எஸ் கதிரேசன் ஆகியோரோடு சேர்ந்து நடித்திருக்காரு. ஜூன் மாதம் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகக்கூடிய இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியினுடைய மகாராஜா படத்திலும் பார்த்தீங்கன்னா பிரதீப் துணை வேடத்தில் நடித்திருக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஒரு நிலையில் பிரதீப்பை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களானது வெளியாகி இருக்குங்க. தமிழ் நடிகர் பிரதீப் விஜயன் சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. தற்போது இவரது மரணத்திற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. பிரதீப் விஜயன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலையில் பலத்த காயங்களோடும் இருந்திருக்காரு. ஒருவேளை அவருக்கு மாரடைப்பானது ஏற்பட்டிருக்கலாமா, இல்லை அவரது நடந்த கொலை பார்த்தீங்கன்னா அவர் தற்கொலை செய்திருக்காரா, இல்லை ஏதாவது வேற யாராவது தாக்குதல் நடத்தியிருக்காங்களா, இது போன்ற விஷயங்கள் தான் தற்போது விசாரணையில் இருந்திருக்கு. அவருடைய மரணத்தில் நிறைய காரணங்களானது காணப்படுறதுனால விசாரணை தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது. பிரதீப் விஜயன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி பாலாபாக்கம் வீட்டில் இறந்து கிடந்திருக்காரு. நடிகருடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளாகவே அவரை சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்காங்க. இருந்தாலுமே கூட அவரை மீட் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கால்ஸும் அவர் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்காரு. நிறைய டைம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துமே கூட பிரதீப் விஜயன் ஃபோன் கால்ஸ்லாம் எதுவுமே அட்டன் பண்ணாமல் இருக்கவும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் டவுட் வந்திருக்கு. ஸோ அவங்க டவுட்டை எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல போயிட்டு போலீஸ்ட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸோட உதவியோடு தான் அவருடைய ரூமையை போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இறந்து கிடக்காரு அப்படிங்கிறது கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல. ஏன்னா எந்த விதமான ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வழி இல்லாமல் அவர் உள்ளேயே இறந்துருக்காரு. வெளியில் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட உதவியோடு போய் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அங்கே பிரதீப் சடலமாக தான் கிடந்திருக்காரு. இவருடைய இறப்பு குறித்த காரணங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு போலீஸ்லாம் விசாரணை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனாலுமே கூட நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தியின்படி பார்த்தோம்னா பிரதீப் சமீபத்தில் மூச்சு திணறல் மற்றும் தலை சுற்றல் குறித்து நிறைய புகார் கொடுத்திருப்பதாகவும் 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதீப்பிடமிருந்து பல அழைப்புகள் வராதனால அவருடைய நண்பர்கள் எல்லாமே ரொம்பவே பயப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் போலீஸ் மற்றும் தீயணைப்பு துறையினரோட உதவியோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. அவர் தலையில் பார்த்தீங்கன்னா பலத்த காயம் இருந்திருக்கு. பிரதீப் இறந்தும் கிடந்திருக்காரு. அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து போயிருக்காங்க. அதாவது அவருடைய தலையில் நிறைய காயம் ஏற்பட்டிருக்குங்க. மேலும் அவர் மாரடைப்பால் கூட இறந்திருக்கலாம் அப்படின்னும் ஒரு சில தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுது. இருந்தாலுமே கூட நீலாங்கரை போலீஸார் மரணத்திற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேத பரிசோதனையும் நடத்தியிருக்காங்க. பிரதீப் விஜயன் பார்த்தீங்கன்னா தெகிடி உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா துணை நடிகராகவும் அதோட காமெடிக்காகவும் நடிச்சிருக்காரு. இவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா தற்போது திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இவருடைய இறப்பு தமிழ் சினிமாவில் மட்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கலங்க, ஹாலிவுட் திரையுலகினர் கூட ரொம்பவே அதிர்ச்சியில் தான் இருக்கிறாங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு நடிகர் மிர்ச்சி சிவாவினுடைய வசந்தரா சாயாம் சிங்ஸ் நடிப்பில் கிருஷ்ணன் ஜெயராஜ் இயக்கத்தில் வெளியான சொன்னா புரியாது திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் நடிகராக இவர் அறிமுகமாகியிருக்காரு. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா தெகிடி, வட்டம், டெடி, லிஃப்ட் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்காரு. நகைச்சுவை நடிகராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமும் ஆனாருங்க. இந்த நிலையில தான் அவருடைய திடீர் மரணமானது ஏற்பட்டிருக்கு. இந்த மரணம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சென்னையில் வசித்து வந்த நடிகர் பிரதீப் கே விஜயன் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவருடைய இறப்பானது நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளியே தெரியாமல் இருந்திருக்கு. தமிழில் பல படங்களில் காமெடி நடிகராக இருந்து வந்த நடிகர் பிரதீப் கே விஜயன் தமிழில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடிச்சிருக்காருங்க. இருந்தாலுமே கூட இவருக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது தமிழில் பெருசாக கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இருந்தாலுமே கூட 2013 முதல் 2023 வரை எக்கச்சக்கமான தமிழ் திரைப்படங்களில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடியவர் தான் பிரதீப் கே விஜயன். ஆனால் அவர் நடிகரும் கதாபாத்திரங்களும் எல்லாமே பெரிதாக அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால பெரிய பெரிய வாய்ப்புகள் எதுவும் அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கு. அதோட மக்களுடைய மத்தியிலும் அவர் பெருசாக பதிவாகலை.
நம்ம காமெடி நடிகர் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளுடைய நினைவுக்கு நிறைய பேர் வந்து ஞாபகம் வருவாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து மக்களிடையே வந்து பிரபலமாகல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இருந்தாலுமே கூட அவரை பார்க்கும் பொழுது பலருக்கும் இவர் ஒரு திரை பிரபலம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க தெரிஞ்சிருக்கு. இந்த அளவில் மட்டும்தான் அவர் மக்கள் மத்தியில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. 2013ஆம் ஆண்டு வெளியாகியிருக்கக்கூட சொன்னா புரியாத திரைப்படத்தின் மூலமாக முதலாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து அடியெடுத்து வச்சிருக்காரு. ஆனாலுமே கூட அந்த திரைப்படத்தில் அவர் நடிக்கலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனைத் தொடர்ந்து தெகிடி திரைப்படத்தில் தான் முதலாக காமெடி நடிகராக வந்து அறிமுகமாயிருக்காரு. தெகிடி திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்ததாகவும் அதன் மூலமாக அவருக்கு அடுத்தடுத்த ஒரு சில திரைப்படங்கள்லையும் வரவேற்பானது கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் என்ற திரைப்படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருந்திருக்காரு பிரதீப். இந்த தமிழுக்கு என் ஒன்றை அழுத்து அப்படின்ற ஒரு தமிழ் படம் பார்த்திங்கன்னா மக்களுடைய மனதில் அதிக வரவேற்பு பெற்ற திரைப்படமாகவே இருந்திருக்கு. தொடர்ந்து ஒரு நாள் கூத்து, என்னோடு விளையாடு என்ற திரைப்படங்கள் எல்லாம் இவர் வந்து நடிச்சிருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் மீசைய முறுக்கு திரைப்படத்தில் வந்து மாஸ்டர் என்கிற அவரது கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படுது. இந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இவர் தற்போது இவருடைய மரணம் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. தொடர்ந்து மேயாதமான், நெஞ்சில் துணிவிருந்தால், திருட்டு பயல், 2, சங்கு சக்கரம் ஆகிய திரைப்படங்கள் எல்லாம் இவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு ஆளாக தான் இவரும் வந்து பார்க்கப்பட்டிருக்காரு. இவருடைய உடல் பார்த்தீங்கன்னா சற்று பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காமெடிக்காக தான் இவர் வந்து அதிக அளவில் நடிச்சிருக்காருங்க. மேலும் இரும்பு திரை திரைப்படத்திலும் இவருக்கு முக்கிய கதாபாத்திரமானது கிடைச்சிருந்தது. ஆனாலுமே கூட இவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே பெரும்பாலும் வரவேற்பு பெற்ற திரைப்படங்களாகவே தான் இருந்திருக்கு. தொடர்ந்து ஹீரோ, லிஃப்ட், இறுதியாக ராகவா லாரன்ஸோடு சேர்ந்து நடித்திருக்கக்கூடிய ருத்ரன் திரைப்படத்திலும் வந்து இவர் நடிச்சிருந்தார். இந்த நிலையில் நடிகர் பிரதீப் சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் தற்போது சடலமாக வந்து மீட்கப்பட்டிருக்காரு. அவர் எப்படி இறந்தார் அப்படின்றது கூட அங்கே யாருக்குமே வந்து தெரியலைங்க. நிறைய படங்களில் இவர் வந்து நடிச்சிருந்தாலுமே கூட அசோக் செல்வனோடு சேர்ந்து நடித்த தெகிடி படம் தான் இவருக்கு சினிமாவிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வாழ்க்கையை புரட்டி கொடுத்திருக்கக்கூடிய இந்த படத்தில் நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா தாங்க இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. இவருக்கு சினிமாவில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்த இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லராக அமைந்த அந்த ஒரு படத்தில் பேங்க் மேனேஜராக வந்து நடிச்சிருப்பார். அதாவது இன்சூரன்ஸ் பணத்திற்கு ஆசைப்பட்டு கொலைகள் செய்யப்படக்கூடிய கதைக்களம் கொண்டது தாங்க அந்த ஒரு படம். இந்த படத்தில் அசோக் செல்வனை சுற்றல விடக்கூடிய பேங்க் பணியாளர் கதாபாத்திரத்தில் வந்து இவர் வந்து நடிச்சிருப்பார். ரொம்பவே குண்டான தோற்றமுடையதால் பல படங்களில் வந்து காமெடி கதாபாத்திரத்தில் தான் நடிச்சுட்டு தாங்க வந்திருக்காரு. என்ஜினியரிங் படிப்பை முடிச்சிருந்தாலுமே கூட இவருக்கு சினிமாவில் வந்து நிறைய ஆர்வமானது இருந்திருக்கு. ஸோ எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அதிக நாட்டம் இருந்ததுனால இவர் சினிமாக்குள்ளே வந்து வந்திருக்காருங்க. இந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி கடந்த ஒரு சில 10 வருடங்களாக இவர் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அசோக் செல்வனை சுற்றலி விட்ட நடிகர் சாவினுடைய பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் மிகப்பெரிய கேள்விகளானது ஏற்பட்டிருக்கு. நடிப்பதோடு மட்டும் இல்லாமல் நடிப்பு மற்றும் படத்திற்கும் சப்டைட்டில்கள் வந்து போடக்கூடிய பணிகளையும் வந்து செய்துட்டு வந்துருக்காருங்க. சமீப காலமாகவே இவருக்கு ஒரு சில வாய்ப்புகளானது கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் கூட பாலவாக்கத்தில் தனியாக ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்காரு. அவருடைய நண்பர்கள் இவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது கூட அவரை வந்து கான்டாக்டே பண்ண முடியல. ஸோ அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லாதனால பாலவாக்கத்தில் இவர் தங்கியிருந்த வீட்டுக்குள்ள இருந்து துர்நாற்றம் வெளிவருவதாகவும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் காவல்துறையோட உதவியோட போய் நண்பர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த நிலையில் அவர் வந்து இறந்து கிடந்திருக்காருங்க. இயற்கையாகவே மாரடைப்பின் காரணமாக இவர் இறந்திருக்காரு அப்படின்னா இவருடைய தலையில் காயங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகம் எல்லாத்துக்கும் வந்திருக்குங்க. ஒருவேளை இவர் வந்து வலிக்கு விழுந்திருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா சாவில் வேற ஏதாவது மர்மமானது இருக்கா அப்படின்ற ஒரு கோணத்திலும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பிரதீப் கே விஜயனுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாருமே அவங்களுக்காக நம்ம ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்துக்கலாங்க. ஒருவேளை நீங்களும் பிரதீப் கே விஜயனுக்காக ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிப் விஜயன் அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.